ஃபேஸ் பிரைட்னிங்க்கு எஃபெக்டிவா ரிசல்ட் குடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ட என்னால வீட்லயே பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா பண்ண முடியுங்க. அதுக்கு தேவையான பொருள் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ரிசல்ட் குடுக்கும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் கோகோனட் ஆயில், 1/2 லிட்டர் செசமி ஆயில், 100 எம்எல் வந்து பாதாம் ஆயில், 100 எம்எல் வந்து விட்டமின் இ ஆயில். இப்ப வந்து செசமி ஆயில் அதாவது நல்லெண்ணெயும், தேங்காய் எண்ணெயும் 1/2 லிட்டர் எடுத்துருக்கீங்க இல்லையா? அத 2யும் ஒண்ணா கலந்து அடுப்புல சிம்ல வச்சுக்கோங்க. இதுல வந்து 100 கிராம் துருவன கேரட், 100 கிராம் வந்து துருவன பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவு மாதுளம் பழத்தோட தோல், ஃப்ரெஷ்ஷான தோலா இருந்தாலும் ஓகே. அத குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 100 கிராம் வந்து ஃப்ரெஷ் வந்து ரோஸ் பெட்டல்ஸ், பன்னீர் ரோஜாவோட பெட்டல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆவாரம் பூவோட பெட்டல்ஸ் வந்து ஒரு 100 கிராம், ட்ரைடு இருந்தா ஓகே. லோட்டஸ் பெட்டல்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணணும். அது 100 கிராம். ஸோ இது எல்லாமே போட்டு ரொம்ப சிம்ல வச்சு இதனுடைய மாய்ஸ்சர் அதாவது ஈரப்பதம் நல்லா குறையிற வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா காய்ச்சி, அந்த ஈரப்பதம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு எஃபெக்டிவான 2 இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, பம்ப்கின் சீட்ஸ். பம்ப்கின் சீட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வால்நட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது 2யும் மிக்ஸியில போட்டு லைட்டா கிரஷ் பண்ணி, இந்த ஆயில்ல போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்ல வச்சுக்கோங்க. அதனுடைய தன்மை எல்லாமே அந்த ஆயில்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆயிரும் சிம்ல வைக்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம இறக்குற ஸ்டேஜ்ல இருக்கும்போது, அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். பவுடர் கிடையாது. அதிமதுரம் குச்சி மாதிரி கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்க ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வந்துட்டு, அதுலேருந்து ஒரு 2 பீஸ் ஒரு விரல் அளவுக்கு இருக்கிற 2 பீஸ் எடுத்துட்டு நல்லா கிரஷ் பண்ணி அதில ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா வசம்பு. வசம்பு வந்து ஒரு விரல் நீளம் இருக்கிற அளவுக்கு ஒரே ஒரு பீஸ் எடுத்து அதையும் கிரஷ் பண்ணி அதில ஆட் பண்ணிக்கோங்க. அத ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் சிம்ல இருந்தா போதும். ஸோ இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணும். பிளஸ் இந்த ஆயில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கண்டாமினேட் ஆகாம பார்த்துக்கும். ஸோ மெயின் திங் வந்து இதில எந்த ஒரு சின்ன மாய்ஸ்சரும் இருக்கக்கூடாது. நல்ல ஈரப்பதம் இல்லாம அத வந்து ஸ்லோ ப்ராசஸ்ல வச்சு காய்ச்சி எடுக்கணும். லாஸ்டா இந்த வசம்பையும், இந்த அதிமதுரத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா, அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து நல்லா ஆயிடும். அதுக்கப்புறம் இத வந்து நல்லா கூல் பண்ணி ஒரு ஒரு பாட்டில்ல ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து பாதாம் ஆயிலையும், விட்டமின் இ ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இத வந்து டெய்லி ஃபேஸ்ல இருந்து பாடிக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டே வாங்க. இன்க்ளூடிங் ஹேருக்கு கூட அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்க ஹேர் வாஷ் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். ஸோ தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த ஆயில் அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க வந்து குளிச்சுட்டே வந்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து சூப்பரான எஃபெக்டிவ் குடுக்கும். ஃபேஸுக்கு மட்டும் நீங்க டெய்லி வந்து ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிட்டே வரலாம். நல்லா வந்து ஒரு பிரைட்டர் டோன் கொண்டு வரும். இந்த ஆயில்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஆயில நம்ம பேஜ்ல இப்ப லான்ச் பண்ண போறோம். ஸோ லான்ச்சிங் ஆஃபர்ல வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்குற 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 10% ஆஃபர் ஃப்ரீ ஷிப்பிங் குடுக்குறோம். யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க வந்து அட்வான்ஸா ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.